அப்படி திட்டுவோம். அப்புறம் அவரு வந்து நிற்பாடு, அவரு எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு புத்தகம் இருக்காரு, ஸ்டாலின்லாம் எப்படி அப்படிமா. அப்புறம் ஸ்டாலின் வச்சுங்க, என்னங்க சின்ன பையன் நடிச்சுட்டு இருந்தாருமா, அவரெல்லாம் முறியடிக்கிறதா வேலை. இந்த இயக்கத்திற்கு தலைவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இயக்கம் ஜீவித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் தத்துவமும் தலைமையும் ஒன்றா இருக்கு. ஒரு நல்ல தத்துவம், அந்த நல்ல தத்துவத்திற்கு கெட்ட தலைவர் நல்ல தத்துவம். ஒரு கெட்ட தலைவர்கிட்ட போய் நல்ல தத்துவத்தை கொடுத்தீங்கன்னா அப்பவும் தத்துவத்தை கொடுக்கும். அது நம்ம காலத்திலே நம்ம படித்த காலத்திலே இருக்கு. கியூபான்னு ஒரு நாடு, கியூபாவோட நாடு கம்யூனிசம். அந்த கம்யூனிசத்தை கொண்டு சென்று நிறுவி நிலைக்க நிற்க வச்சு அரசியல்படுத்தி அரசாங்கத்தை தோற்றுவித்தவன் பிடல் காஸ்ட்ரோ. கலைஞர் சொல்லுவார், யானைக்கு அங்குசம் தான், யானை அமெரிக்கா என்ற யானைக்கு அங்குசம் கியூபா. இவ்வளோ பெரிய நாடு, உலக வல்லரசு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கு. உலக பகுதியை தன் கட்டத்தில் வச்சிருக்கிற அமெரிக்கா டாலர் கூடுமா குறையுமா அவன் முடிவு பண்றான். பெட்ரோல் விலை என்ன அவன் முடிவு பண்றான். அவனை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு இங்கே தூண்டு ஒரு சின்ன நாடு, வேர்ல்டு பேங்க்ல இதுவரை கடன்படாத நாடு, ஒரே நாடு உலகத்தில் கியூபா தான். திட்டத்தை பண்ணுறது அமெரிக்காவுக்கு மண்டியிட்டதில்லை. ஏன்னா பிடல் காஸ்ட்ரோ கம்யூனிஸ்ட் தத்துவத்தை சரியா இருந்தான். அவனுக்கு பிறகு அவன் தம்பி இன்னைக்கு ஓடிட்டு. அப்ப நல்ல தத்துவத்திற்கு நல்ல தலைவன் கிடைத்ததால் கியூபா இன்னும் கம்யூனிஸ்ட் சொன்னார். அப்படியே ரஷ்யா மார்க்சுடைய தத்துவம், லெனின் வந்தார், ஆட்சி அமைத்தார், கம்யூனிஸ்ட் ஆட்சி. அதற்கு பிறகு ஸ்டாலின் வந்தார், அந்த ஸ்டாலின். அப்புறம் புருஷே வந்தார். தத்துவத்திற்கு நல்ல தலைவர்கள் வருகிற வரை ரஷ்யாவுக்கு அழிவில்லை. அது ஒரு வல்லரசா இருந்தது. கோர்பச்சேவ்னு ஒரு புருஷ் வந்தான். நல்ல தத்துவத்திற்கு கெட்ட தலைவர் வந்தார், ரஷ்யா உடைஞ்சு போச்சு, தத்துவத்துக்கு வந்து போச்சு. அப்ப எவ்வளவு பெரிய தத்துவமாக இருந்தாலும் இந்த தத்துவத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமைக்கு தலைவர்கள் இருந்தால் மட்டும்தான் தத்துவம் காப்பாற்றப்படும். நமக்கு இருக்கிற பெருமை, இந்த உதயநிதி ஸ்டாலின் வரை இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு எவனும் இல்லை என்கிற பெருந்தம் நமக்கு இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, நானா எதையும் பார்த்ததில்லை. ஆனா never believed that this English. நான் பேசுற இங்கிலீஷை பார்த்து முடியாத மாதிரி எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம டிரான்ஸ்லேட்டர் டெல்லியில் இருக்காரு. 1960 இருந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரிட்டையர் ஆகிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு திருச்சிக்காரு. அவர் என்ன சொன்னார், தம்பி நீங்க நல்லா இருக்கும். ஏன் நாடாளுமன்றத்தில் சில பேர் மட்டும்தான் பேரை சொன்னா கேன்டீனில் சாப்பிட்றவங்க அந்த டாய்லெட்ல பேச முடியாதுமா. இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன், உங்கள் பேரை சொன்னோன்னா படப்படணும் எல்லாரும் முடியாது. நல்லா இருக்கு தம்பி. இது எனக்கா இருக்குவேன், இது எனக்கா இருக்குவேன். எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிச்சு, அரசாங்க காலேஜிலே படிச்சு, என்னுடைய பேச்சையும் நாடாளுமன்றம் உற்று கவனிக்கிறது என்றால் அதற்கு பின்னால் பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் மகத்தான மனிதர்கள் தத்துவம் இருக்கிறார். அதனால சொல்றேன், எதையும் எதிர்பார்ப்பாங்க தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் நாம் எதையாவது செய்யும் தொண்டு செய்யாத வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சம்பந்தம். அது பெரியார் வேற மாதிரி சொல்லுவார். பெரியார் போய் கேட்டாங்க 93வது பிறந்த நாளில், ஐயா நீங்கள் நினைச்ச கனவெல்லாம் நிறைவேறிச்சு, கலைஞர் முதலமைச்சர் கேட்டார், அண்ணா செஞ்சு போயிட்டார், தமிழ்நாட்டில் பேர் வச்சா கொஞ்சம் ஓய்வெடுக்கிறாங்க. திருச்சி பெரியாருக்கு வந்துச்சு பார்ப்போம், 90 வயசு 90 வயசு ஓய்வெடுக்கான்ட்டான். அவரால் இருக்கு குடியரசு பாய்ச்சி பாருங்க விடுதலை. அவர் சொன்னார், காலையில் 2 இட்லி சாப்பிட்றேன், 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன், மதியானம் கைப்பிடி அளவு புலால் உணவு சாப்பிட்றேன், ராத்திரி 2 சப்பாத்தி சாப்பிட்றேன், ஒரு வேட்டி கட்டுறேன், சாரி ஒரு லுங்கி கட்டுறேன், அவன் வேட்டி கட்டுறேன், ஒரு லுங்கி கட்டுறேன், மேலே ஒரு பனியன் போடுறேன். இந்த லுங்கியை இந்த பனியனை பருத்தியாக உருவாக்கி நெஞ்சு எனக்கு கொடுத்த ஒருத்தர் தான் உழைக்கிறவன். இந்த 2 இட்லிக்கு எங்கேயோ நெல், 2 டீக்கு எங்கேயோ தேயில, யாருடைய உழைப்பிலோ இந்த எல்லா பொருளையும் நான் அனுபவிக்கிறேன் என்றால் அவனுக்காக நான் எதையாவது செய்யாமல் செத்து போகலாம். நான் நல்லவனாக கேட்பேன். தொண்டு செய்யாத மனித வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம். அதனால வில்லியம் பியூரன் ஒரு அறிஞர் தான், அவனுக்கு போய் கேட்டாங்க, யார் நல்லவன்னு கேட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நம்மால் இந்த எப்படிலாம் அரசியல்லாம் போகாதுங்க. அவர் உண்டு, அவர் கரெக்டாக 6 மணிக்கு வருவார், படிப்பார், காலைல 5 மணிக்கு வந்துருப்பார். என் பிள்ளை மாதிரி ஒதுக்கமான யாரும் கிடையாது, சீர் கொடுக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், பொம்பளை பார்க்க மாட்டார், அவர் உண்டு அவர் வேலை கொடுப்பார் அப்படிமா. வில்லியம் பியூரன் கேட்டாங்க, இவனை மாதிரி அறிக்கை யாரும்
be not simply good. வெறும் நல்லவனா இருக்காதா, be good for some cause. ஒரு லட்சியத்துக்காக நல்லவனா இரு. காங்கிரஸ் சரி போட்டு காங்கிரஸ் பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு காரணத்துக்காக ஒரு லட்சியத்துக்காக நல்லவனா இருக்க மனுஷன் அது வந்து எப்படி நல்ல பிள்ளை வெளியே போகாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு லட்சியத்திற்காக நாம் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கணும். அந்த லட்சியத்திற்காக நல்லவர்களாக இருப்பதற்கு தத்துவமும் தலைமையும் சரியாக இருக்கிற காரணத்தினால் எல்லாம் வரும். நானும் ஆசைப்படுறேன், இந்த பார்க்க குணங்களில் அடுத்த 5 ஆண்டுகளில் ஏதோ ஒரு 4 பேர் சட்டப்பேரவை உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, இங்கே இருக்கிற ஆட்சி அமைச்சர்களாக வரணும். வருவதற்கு நானும் உங்களோடு இருப்பேன் என்ற உறுதியை வழங்குகிறேன். ஆனால் அதையும் தாண்டி பெரியார் சொன்ன மாதிரி அறிவும் மானமும் மனிதருக்கு அழகு, தொண்டு செய்யாத வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம். எனவே ஒரு செம்மாந்த மனித வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மாணவர்களை பயன்படுத்தும் என்று கூறி உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.